இந்தியன் புரட்சி சார்பாக வெற்றிகரமாக 2ஆம் ஆண்டில் இந்த தகவல் கால்நடை திருவிழா தற்போது நடந்து கொண்டுள்ளது. இதில் இன்று 12வது நாள். மேடம் ரொம்ப சுருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதனால ஜஸ்ட் அபவுட் இந்தியன் பிளேஸ் மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடுறேன். நாங்கள் இந்தியன் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா இந்தியன் பிளேஸ் என்ற பெயரில் வந்து பல்வேறு சேவைகளை செஞ்சுட்டு வந்துருக்கோம். அதில் வந்து பதிவு செஞ்சு இப்போ 13ஆம் ஆண்டா வெற்றிகரமாக செயல்பாடு கொண்டு வந்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தானம், பிளட் டொனேஷன், அடுத்ததான் கண் தானம், உடல் தானம், உடல் உறுப்பு தானம், தாய்ப்பால் தானம். தாய்ப்பால் தானம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம். இந்த இந்தியன் பிளேஸை பற்றி ஒரு சேவைகள் மூலம் தோல்தானம், இது போன்ற விழிப்புணர்வு வந்து மக்களிடையே கொண்டு செல்கிறோம். அதுக்கு வந்து மக்களுக்கு தேவை இருக்கும் போது அந்த தேவையை பூர்த்தி செய்து நம்ம உதவி செய்து கொண்டு வருகிறோம். இதை தொடர்ந்து விரைவில் மனிதநேய மருத்துவ மையம் அப்படின்னு வந்து நம்ம குடும்ப திட்டமிட்டுள்ளோம். அதாவது பார்த்தீங்கன்னா மனிதநேய மருத்துவ மையத்தில் வந்து மனிதநேய மருந்தகம், மனிதநேய ரத்த பரிசோதனை நிலையம் போன்ற சேவைகளை இம்மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் துவக்கத்தில் கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம். இந்த தமிழ் மாநில திருவிழான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சென்னை, பெங்களூர் போன்ற பெரிய நகரங்களில் மட்டும்தான் இருக்கும். அது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். தொடர்ந்து 10 நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு. அடுத்தது மதுரை, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊரில் நம்ம நிகழ்ச்சிகள் வந்து குடும்பம் நடத்துவாங்க. மாநில வந்து 10 நாள் அல்லது 3 நாள் 2 நாள். போன வருஷம் தான் நம்ம வந்து நண்பர்கள் 4 பேர் வந்து சேர்ந்து உட்காந்து பேசணும். இந்த மாதிரி பல்வேறு ஊரில் நடத்துகிறாங்க. ஏன் நம்ம ஊரில் யாருமே அந்த நிகழ்ச்சியை எடுக்கிறதில்லை அப்படின்னு. அப்போ நம்ம சொன்னோம் நண்பர்கிட்ட பேசும்போது, சார் ஏன் யாருமே செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாமளும் முன்னாடி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொன்ன உடனே போன வருஷம் நம்ம டிசம்பர் 11ஆம் தேதி இதை பேசுகிறோம். டிசம்பர் 16ஆம் நாளில் தொடங்க போகுது. ஒரு 5 நாள் கரெக்டாக இருந்தது. சரி ஒரு முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு. பட் நம்ம வந்து எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், வித்தியாசமாக செய்யணும். அதெல்லாம் என்ன பண்ணான்னு வச்சுக்கும் போது இசை இது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான கலைகளையும் நம்ம மேலே ஏற்றி ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். மார்கழி மாதம் 30 நாளிலும் இந்த நிகழ்வு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு 2ஆம் வகுப்பு நிகழ்வு வந்து தொடங்கணும். போன வருஷம் நம்ம 30 நாள் வந்து பிளான் பண்ணோம். நம்ம உண்மையாக எதிர்பார்ப்பது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 பேர் எதிர்பார்த்தாங்க, 150 பேர்னு. ஆனால் அந்த மார்கழி திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே 150 மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. போன வருஷம் இந்த இடத்துல போடப்பட்ட நாளில் பார்த்தீங்கன்னா 30 நாளில் 30க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு சுமார் 3000க்கும் மேற்பட்ட திருநெல்வேலி வந்து நாளில் எதிர்பார்த்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சதவீதம் சேர்க்கப்பட்டிருக்கோம். 85 வயது 40 நாள் சேர்ந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவங்களை நம்ம பெருமைப்படுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போன முறை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 11 மக்கள் மட்டும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். ஆனால் பல்வேறு மக்கள் வந்து நம்ம கோரிக்கை வச்சாங்க, சார் எங்களுக்கு தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 12வது நாள் கடந்த 11 நாளில் மட்டும் சென்னையிலேருந்து ஒரு திருநெல்வேலி வந்து இந்த மாதிரி ஏறி இருக்காங்க, பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து பொதுவாக ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சில தமிழ் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து நாம தான் பெருநகரை நோக்கி போவோம், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் இதெல்லாம். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக அந்த இதை காட்டி இன்னைக்கு சென்னை போன்ற ஊர்கள் வந்து தர்மபுரிக்கு ஒரு நிகழ்ச்சியாக வரக்கூடிய ஒரு மாதிரியாக அந்த கடவுள் மாநிலத்தில் அப்படின்ட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பங்கேற்பதற்காக பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஆன்லைனில் போட்ட கூகுள் ஃபார்ம் வந்து வரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. தினமும் 60 to 80 பேர் இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 18 நாள் நமக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட அன்பு கோரிக்கை என்னன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், அவங்க நண்பர்கள், உறவினர்கள் யாரும் தேவையான ரெடி பண்ணாலும் இந்த மேடைகளுக்காக பயன்படுத்திக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாநில திருவிழாவில் எப்படிலாம் கிளீனாக பண்ணால் டெய்லி அன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சோம் அண்ணனோட ஃபோட்டோஸ் வந்து அன்னைக்கே அப்லோட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் சொன்னாங்க எல்லா ஃபோட்டோஸும் ஹைலைட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அந்த வீடியோக்கள் வந்து நம்ம தர்மபுரி யூடியூப் சேனலில் பதிவேற்றோம். அது மட்டும் நண்பர்கள் அனைவரோட யூடியூப் சேனலில் வந்து பதிவேற்றாங்க. என்னோட இன்னொரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 200-500 பேர் மக்கள் டெய்லி வந்து பார்த்தாலும் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் 30,000 தொடர்ந்து பார்த்து வந்துருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். நன்றி.